ஆண்டவருடைய நாமத்தில் யாவருக்கும் ஷலோம். நல்லா இருக்கீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த சாமுவேலை குறித்து பேச வேண்டும் என்று விரும்புகின்றேன். சாமுவேலுடைய பிறப்பின் வரலாறு என்ன? சாமுவேலினுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விலையேறப்பெற்ற பாடங்கள் என்ன என்பவைகளை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். கவனிங்க, 350 வருடங்கள் நியாயாதிபதிகள் ஆளுகை செய்தார்கள். அவர்கள் ஆட்சி செய்த காலகட்டத்திலே ஜனங்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்தார்கள். தேவனிடத்தில் பயமோ பக்தியோ இல்லாமல் நடந்து கொண்டார்கள். தேவனை மிகவும் வேதனைக்குட்படுத்தினார்கள், கோபப்படுத்தினார்கள். நியாயாதிபதிகள் புத்தகத்திலே நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான 3 விஷயங்கள். 1, பாவம் செய்வது. 2, மனஸ்தாபப்படுவது. 3, அதைத் தொடர்ந்து நிம்மதியைக் காண்பது. பாவம் செய்வது, பாவத்திற்கான விளைவுகளை அனுபவிப்பது, அதை அனுபவிக்க முடியாமல் மனம் திருந்துவது, மனம் திரும்பியிருக்கிறவர்களை கண்டு தேவன் மனதிறங்கி அவர்களுக்கு நிம்மதியை அருளிச் செய்வது. தேவன் அமைதியை நிம்மதியை அருளிச் செய்ததற்குப் பிறகு வளைந்த நாய் வாலை போல அவர்களின் புத்தி மறுபடியும் பழைய பழக்க வழக்கங்களையே நாடி மறுபடியும் தேவனுடைய கோபத்தை தூண்டிவிட்டு மறுபடியும் சிட்சிக்கப்படுவது, மறுபடியும் பாவம் செய்வது, மறுபடியும் பாவத்தினால் வரும் விளைவுகளுக்கு ஆளாவது, மறுபடியும் மனஸ்தாபப்படுவது, மறுபடியும் தேவன் இரக்கத்தோடு அவர்களை மன்னித்து நிம்மதியை அருள்வது. இதைத்தான் நாம் பார்ப்போம் நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தின் 21 அதிகாரங்களிலும். எத்தனை காலம் இப்படியே வாழ்ந்தார்கள் என்றால், சுமார் 350 வருட காலத்திலே அவர்கள் திரும்ப திரும்ப தப்பு செய்து திரும்ப திரும்ப பாவம் செய்து தேவனுக்கு கோபத்தை மூட்டினார்கள். அப்படிப்பட்ட இருண்ட காலத்திலே அந்த பிரஜைகள் தங்கள் மனம் போனபடி வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே தேவனை குறித்த பயமோ பக்தியோ இல்லாமல் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு ஸ்திரீயினுடைய கண்ணீர் ஜெபம் அவர்கள் சரித்திரத்தையே மாற்றியது. இஸ்ரவேலர்களின் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆக்சுவலாக என்ன நடந்தது? எப்பிராயிம் பகுதியிலே, எப்பிராயிம் மண்ணிலே எல்கானா என்ற பெயர் கொண்ட ஒரு நபர் அன்னாள் என்ற ஒரு ஆவிக்குரிய ஸ்திரீயை திருமணம் செய்து கொண்டார். அவர்கள் இருவருமே ஆவிக்குரியவர்கள், தேவனிடத்திலே பயத்தோடும் பக்தியோடும் இருந்தவர்கள். அது மாத்திரமின்றி ஒழுக்கமாக தேவ சன்னதிக்கு சென்று வருபவர்கள், தவறாமல் தேவனுடைய ஆலயத்திலே வந்து ஜெபித்துக் கொண்டிருந்தவர்கள். அதேபோல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது ஆசரிக்க வேண்டிய கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகள் சட்டவிதிகள் எல்லாவற்றையும் கைக்கொண்டவர்கள். நல்லா கவனிங்க, அவர்கள் ஆவிக்குரியவர்கள்தான். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில ஒரு கஷ்டமும் இருந்தது. அந்த கஷ்டம் என்னவென்றால், இந்த ஆவிக்குரியவரின் வாழ்க்கையில கற்ப பலன் இல்லை. இன்று நம்மத்திலும் யாராவது இருக்கிறீர்களா? நீ தேவனிடத்துல பயத்தோடும் பக்தியோடும் கூட வாழ்ந்து வருகிறாய், உண்மையாகவே ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், எவ்வளவு நெருக்கமாக தேவனோடு வாழ முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக நீ வாழ்கின்றாய். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பேற்பட்டதாயிருந்தாலும், எப்பேற்பட்ட ஜெப வீரராயிருந்தாலும், எவ்வளவு நல்ல சாட்சியோடு இருந்தாலும் உன் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை உன்னை திக்குமுக்காடச் செய்து கொண்டிருக்கிறது. தயவு செஞ்சு கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து ஒருபோதும் இந்த வார்த்தையை சொன்னதில்லை. என்னவென்று, உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாதபடி செய்கிறேன், என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் செய்கிறேன், எந்த வியாதியும் வராமல் பார்த்துக்கொள்கிறேன், உன்னுடைய எல்லா அவமானங்களையும் நான் அகற்றிவிடுகிறேன். தேவன் அப்படியெல்லாம் சொல்லலைங்க. உண்மையில நீதிமானுக்கு வரும் ஆபத்துக்கள் அநேகமாயிருக்கும். அப்போ ஏன் இந்த ஆபத்தெல்லாம் வருது? எதற்காக இந்த அவமானங்கள் வருகிறது? ஏன் நிந்தைகள் வருகிறது? நீதிமான்களுடைய வாழ்க்கையில ஆபத்துக்களும் அவமானங்களும் நிந்தைகளும் அவதூறுகளும் இடையூறுகளும் என்னதான் செய்கிறது? அதை கொஞ்சம் சுருக்கமாக விளக்கி நான் தொடர்ந்து போகிறேன். சாமுவேலுடைய வாழ்க்கையை ஒரு 4 பாகங்களாக டிவைட் பண்ணியிருக்கிறேன். முதலாவதாக, சாமுவேலின் பிறப்பு தனித்துவமானது. 2வது, வளர்ப்பு பரிசுத்தமானது, அழைப்பு பரமார்த்தமானது, ஜெபத்தினுடைய பலன்கள். இந்த 4 விஷயங்களை குறித்துத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கும் சோப்பிம் என்னப்பட்ட ராமாதாயிம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்பிராயிமின் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரன் ஆகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அதாவது ஒரேடியா 1+1 ஆஃபர் இல்லைங்க. அது முதல்ல ஒரு மனைவியை கல்யாணம் பண்றான், பிள்ளைகள் இல்லாததுனால இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்கான்.
முதலாவதாக அவன் விவாகம் பண்ணிக்கொண்ட ஸ்திரீயின் பேர் அன்னாள். அன்னாள் என்ற பேர் கூட தனித்துவமானதா. முக்கியமா இங்கிலீஷ்ல எப்படின்னா, லெஃப்ட் டு ரைட் வாசிச்சாலும் சரி ஹேனா அப்படின்னு தான் வரும், ரைட் டு லெஃப்ட் வாசிச்சாலும் சரி ஹேனான்னு தான் வரும். அதாவது HANNAH, ஹேனா. அந்த பக்கம் இருந்து வாசிச்சாலும் அதே மாதிரி தான் ஹேனா அப்படின்னு தான் அந்த பெயர் வரும். கவனிங்க. ஸோ அந்த பெயரே தனித்துவமானது தான். அதே மாதிரி தான் என் பசங்களுக்கும் நான் பெயர் வைக்கும்போது முதல்ல இருந்தே தேவன் எனக்கு மகன்களை தான் தருவார் அப்படின்னு, 2 மகன்களை தருவார்னு உறுதியான நம்பிக்கையை தேவன் என் மனதில் வைத்ததுனால அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவர்களுக்கான பெயரை நான் ஏற்கனவே வச்சுட்டேன். பெரியவன் பேர் சாகஸ் அப்படின்னு, சின்ன பையனுக்கு சுகாஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டேன். இந்த பேரில் கூட தனித்துவம் இருக்கு. அதில் என்ன தனித்துவம்னா, சாகஸ் SAAHUS, சாஹஸ். இது ரைட் டு லெஃப்ட் வாசிச்சா SUHAAS, சுஹாஸ் அப்படின்னு வரும். அதே போல சுஹாஸ் பேரை திருப்பி வாசிச்சா அது சாஹஸ் அப்படின்னு வரும். அதாவது அவ்விதமா ஏன் பேர் வச்சேன்னா, அவங்க 2 பேருமே கூட ஒருவரோடு ஒருவர் நல்ல ஐக்கியத்தோட ஒற்றுமையோட இந்த அற்புதமான ஊழியத்தை தேவனுடைய மகிமைக்கு ஏதுவா ஐக்கியம், சமாதானம், சந்தோஷத்தோடு கூட தொடர்ந்து கொண்டு போகணும். அதுக்கு ஒருவரோடொருவர் ஐக்கியத்தோட இருக்கணும். ஒருவருக்குள்ள ஒருவர் இருந்து இந்த அற்புதமான தேவனுடைய ஊழியத்தை தொடர்ந்து வழி நடத்தணும். அது அவங்களுக்குள்ள எப்போதும் தெரிஞ்சிருக்கணும்ன்ற நோக்கத்தோடு அவ்விதத்துல அந்த பெயர்களை நான் சூட்டியிருக்கிறேன். ஹேனா என்ற பெயரை திரும்ப வாசிச்சா ஹேனா அப்படின்னு தான் வரும். அன்னாள் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா கிருபை. பேர்ல கிருபை இருந்ததானா அவருடைய வாழ்க்கையில ஏனோ கிருபை அவளால பார்க்க முடியல அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது ஜஸ்ட் கொஞ்ச காலம் மாத்திரம்தான். நம்ம மத்தியில யாராவது இருக்கீங்களா? என்னுடைய பேர்ல சந்தோஷம் இருக்கே தவிர என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. என்னுடைய பேர்ல சாந்தி இருக்கே தவிர யதார்த்தத்துல என் வாழ்க்கையில சாந்தியே கிடையாது. என் பேரு பிரசாந்தே தவிர என் வாழ்க்கையில எந்த பிரசாந்தமும் இல்லை. இப்படி உங்க பேர்ல நிறைய அற்புதமான அர்த்தங்கள் இருக்கலாம்னா உன்னுடைய வாழ்க்கையில அந்த பெயரின் அர்த்தத்தை ஒருவேளை நீ அனுபவிக்காமல் இருக்கிறாயோ என்னவோ. ஆனா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அது ஜஸ்ட் கொஞ்ச காலம் மட்டும்தான். இன்று நீ எதிர்கொள்ளுகிற கஷ்டங்களாக இருந்தாலும், எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளாக இருந்தாலும், நீ சிந்துகிற கண்ணீராக இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான். ஒவ்வொரு ஆரம்பத்துக்கும் முடிவுன்னு ஒன்று இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. இன்று உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களுக்கு, கவலைகளுக்கு, ஆரோக்கிய குறைவுக்கு, கடன் பிரச்சனைகளுக்கு, நீ காண்கிற அவமானத்துக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. எவ்விதத்திலே அவைகள் ஆரம்பிக்கப்பட்டதோ உனக்கு தெரியாமலேயே கண்டிப்பாக அவைகளுக்கெல்லாம் தேவன் ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வைப்பார், உன்னிடம் சொல்லாமலேயே. எனவே அதை விசுவாசிக்க வேண்டும். கீழ்ப்படிதலோடு கூட இருந்து வெற்றியை சாதித்துக் கொள்ள வேண்டும். அன்னாளுடைய வாழ்க்கையிலே தீராத ஒரு பிரச்சனை மட்டுமின்றி தன்னுடைய கணவன் இன்னொரு திருமணமும் செய்து கொண்டான். ஒருபுறம் பிள்ளை பேறு இல்லை என்ற பாரத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிற அன்னாள் பக்கத்திலே ஈட்டி மாதிரி இன்னொரு ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்குள்ளே வந்து விடுகிறாள். தனக்கு பிள்ளைகள் இல்லை என்ற கவலையும் பாடும் நிறைந்தவனாயிருந்த எல்கானா பிள்ளைக்காக இன்னொருத்தியை திருமணம் செய்து கொள்ள நினைத்தபோது அதை தடுக்க முடியவில்லை. ஏன்னா எப்படியும் என்னால பிள்ளைகள் பிறக்கல, பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி உலகம் தன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசும். அவரால் மாத்திரம் எத்தனை காலத்துக்கு அதை தாங்க முடியும் என்று சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் தன் கணவன் மனம் செய்து கொண்டு வந்த அந்த பெனின்னாள் 2வது மனைவி ஒரு உதவாக்கரை. இதற்காக அந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, பெனினாக்கு உடனே பிள்ளைகள் பிறந்துட்டாங்க. ஒருவர் பின் ஒருவராக பெனினாளுக்கு பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள். அப்படி பிள்ளைகள் பிறந்தபோது கொஞ்சம் கூட, அதாவது ஒரு நல்ல மனதோட, நல் அன்போடு கூட, புரிந்து கொள்ளுகிற மனதோடு இருந்திருந்தா அன்னாள்கிட்ட அவ என்ன சொல்லியிருந்திருக்கணும்? அன்னாள் பாரத்தோடு இருக்கும்போது, துக்கத்தோடு இருக்கும்போது, தனக்கு பிள்ளைகள் இல்லையே என்று தன்னுடைய மனதுக்குள்ளே குமரிக்கொண்டிருக்கிற போது பெனினாள் சொல்ல வேண்டியது என்ன? அக்கா, நீங்க ஏக்கா கவலைப்படுறீங்க? என் பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க இல்லையா? உங்க கணவர் தானே எனக்கும் கணவர். என் பிள்ளைகளை நீங்க எடுத்துக்கோங்கக்கா, நீங்களே வளருங்க, இல்லைன்னா சேர்ந்து வளர்க்கலாம். என் பிள்ளைங்களை தாலாட்டுங்க, சீராட்டுங்க, நீங்க வளருங்கக்கா. என்னாலையும் பிள்ளைங்களை தனியா ஆளா பார்க்க முடியலல்ல, நாம சேர்ந்து வளர்க்கலாம்க்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அது ஏனோ சில பேருடைய வார்த்தைகளை
அவ்வளவு கடினத்துவம் இருக்குங்க. எவ்வளவு கசப்பு நிறைஞ்சதா இருக்கு. அடுத்தவங்களை காயப்படுத்துறது, அடுத்தவங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் மீதே அதாவது எண்ணெய ஊத்தி நெருப்பு எரிய வைக்கிறது, அடுத்தவங்களுக்கு இருக்கிற குறைய திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டி பேசுறது, ஏளனம் பண்றது, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதே நான் சில பேருக்குள்ள இருக்கிற ஒரு பயங்கரமான குணம். அவங்க வாயை திறந்தாலே அவ்வளவுதான், எதிரில் இருக்கிறவங்க சமாதிக்க போய் சேர்ந்துடணும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வாய் திறந்திருக்கிற கல்லறை. இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? பக்கத்தில் யாராவது சரீர குறைபாடுகளோடு இருந்தா ஏளனம் செய்யறது, அடுத்தவங்க கொஞ்சம் குள்ளமா இருந்தா அதை கேலி செய்யறது, அடுத்தவங்க கொஞ்சம் குண்டா உயரமா இருந்துட்டா கேலி பண்றது, அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் படிப்பு சரியா வரலன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக படிச்சிருந்தா அவங்கள குறைச்சு பேசுறது, அடுத்தவங்க கொஞ்சம் ஒல்லியா ரொம்ப தின்னா இருந்தா அவர்களுடைய உருவ அமைப்பை வச்சு அல்லது அவர்களுடைய நிலைமை சூழ்நிலையை வச்சு காயப்படுத்துற விதத்துல பேசுறது, அது எப்பொழுதுமே நல்ல பழக்கம் இல்லைங்க. பெனின்னாள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீதான். அவைக்குரிய குணம் இல்லாதவள். எப்ப பார்த்தாலும் அன்னாள குத்தி குத்தி பேசுறது, காயப்படுத்தி அழ வைக்கிறது. உங்க வாழ்க்கையில கூட யாராவது இருக்காங்களா? பயங்கரமா அவங்கள அழ வைக்கிறவங்க, எப்ப பார்த்தாலும் காயப்படுத்திக்கிட்டே இருக்கவங்க, உங்கள இருக்கிற குறைகளை மாத்திரம் சுட்டி காட்டி கத்தி மாதிரி ஈட்டி மாதிரி குத்திக்கிட்டே இருக்கவங்க இருக்காங்களா? அப்படிப்பட்டவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில நீ சந்திக்க நேருமானால் என்ன செய்யணும்? பேச்சுக்கு பேச்சு பேசலாமா, இல்ல அடிக்கடின்னு அடிக்கலாமா? என்ன செஞ்சா நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்டவங்களால ஏற்படுற காயங்கள் மாறும்? இந்த காயங்களுக்கான சரியான பதில்தான் என்ன என்ற கேள்வியை நீ எழுப்புவாய் என்றால் அதுக்கு அன்னாள் ஒரு அற்புதமான பதில் சொல்றா பாருங்க. அன்னாள் தினந்தோறும் எனக்கு பிள்ளைங்க இல்ல அப்படிங்கிற எண்ணத்தால ரொம்ப குறுகி போயிருந்தா, சோர்ந்து போயிருந்தா. அது மாத்திரமில்லாம பட்டினியா கிடந்துகிட்டே இருந்தா. அதன் விளைவா அவளுடைய ஆரோக்கியம் கூட கெட்டு போயிருந்தது. டிப்ரெஷனுக்குள்ளேயே போயிட்டா. ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம அவளுடைய சரீரம் பலவீனமாகி போனது. அப்படிப்பட்ட சமயத்துல எல்கானா பிள்ளைகள் இல்லாத, பிள்ளைகளை பெற்றிராத அன்னாளை எந்த அளவுக்கு நேசிச்சான்னா அது சொல்றதுக்கு வார்த்தை இல்லைங்க. சாதாரணமா பிள்ளைங்களை பெறலைன்னா மலடி அப்படிங்கிற முத்திரை விழுந்துருச்சுன்னா அப்படிப்பட்ட மனைவிய கணவன் ரொம்ப தரக்குறைவா பார்க்கறது, அத்தை கூட ரொம்ப வேதனைப்படுத்துறது, இதெல்லாம் சாதாரண நடக்கிற விஷயம். ஆனால் அன்னாள் பிள்ளைகளை பெறாமல் இருந்தபோதும் கூட எனக்கு பிள்ளைகள் இல்லையே என்கிற எண்ணத்தோடு அவள் தவித்து துடித்துக் கொண்டிருந்த போது எல்கானா எவ்வளவு அற்புதமா அவளை ஆதரிச்சான் தெரியுமாங்க? வாசிக்கலாம் வாங்க. 5வது வசனம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா பிள்ளைகள் இல்லாதவர்கள்? வசனத்தோட இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. கர்த்தரோ அவளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார். இன்று உன்னுடைய வாழ்க்கையிலும் எதெல்லாம் இல்லை என்று நீ கவலையோடு இருக்கிறாயோ, இல்லை என்ற மாறத்தோடு இருக்கிறாயோ, ஒருவேளை தேவன்தான் அவைகளை உன் வாழ்க்கையில் கொஞ்ச காலம் தள்ளி வைத்திருக்கிறாரோ என்னவோ. ஒருவேளை அப்படி தேவன் அதை தள்ளி வைத்திருப்பார் என்றால் அதற்கு பின்னால் அற்புதமான நோக்கம், உத்தேசம் கட்டாயம் உண்டு. அதை மறந்துடக்கூடாது. நல்லா கவனிங்க. அன்னாளுடைய வாழ்க்கையிலே அவள் சந்தித்த கஷ்டங்களுக்கு காரணம் வேதத்தில் நம்ம வாசிச்ச மாதிரி தேவன்தான் அந்த கஷ்டத்தை அவளுக்கு அனுமதித்திருந்தார். அந்த மலடி என்கிற பெயரை தேவன் அனுமதித்திருந்தார். ஒருவேளை தேவன்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ சந்திக்கிற கஷ்டங்களை அனுமதித்திருக்கிறாரோ என்னவோ. அதற்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதகரமானதாய் ஆக்க வேண்டுமென்று, அநேகருடைய வாழ்க்கையை உன் வாழ்க்கையை ஆதரிக்கிற விதமாய் இருக்க வேண்டுமென்று, அநேகருக்கு உன் வாழ்க்கையை ஒரு ஆறுதல் தரும் இடமாய் இருக்க வேண்டுமென்று தேவன் வேண்டுமென்றே அந்த கஷ்டத்தை அனுமதித்திருக்கிறாரோ என்னவோ. இன்று நாம் அன்னாளை பற்றி நாம் பேசுகின்றோம். யார் அந்த அன்னாள்? நமக்கும் அவளுக்கும் என்ன? நம்ம ஊரில் எங்கேயாவது பிறந்தவளா? இல்லையே. நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லையே. இருந்தாலும் ஏன் என்று அன்னாளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? கவனிங்க, இந்த அன்னாள் எத்தனை காலமாச்சு உண்மையில இந்த பூமியிலே அவள் பிறந்து? அதை கவனமா கொஞ்சம் நம்ம பரிசீலிச்சோன்னா, அன்னாள் இந்த பூமியிலே பிறந்து சுமார் 3000 ஆண்டுகள் கடந்து விட்டது. கவனிங்க, தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மத்தியிலே 1000 வருடங்கள், இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 2000 ஆண்டுகள். அப்படின்னா ஏறக்குறைய 3000 ஆண்டுகள். சாமுவேலுடைய காலத்தில்தான் தாவீதும் பிறந்தான்.
அப்படின்னா என் அன்பு சகோதர சகோதரிகளே, 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கோ எப்பிராயிம் என்ற ஒரு மலை தேசத்துல பிறந்து மலடி என்ற முத்திரையை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்நாளை குறித்து இன்று நாம் ஏன் பேசுகின்றோம்? அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானது. அவருடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரி. அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதகரமாய் முன்மாதிரியாய் இருந்ததற்கு ஆதாரம் எது தெரியுங்களா? அவளுக்கு அன்று இருந்த கஷ்டங்கள் தான். அவள் அன்று சந்தித்த சிரமங்கள் தான். அந்த சிரமங்கள் தான், கஷ்டங்கள் தான் அவளுடைய வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் முன்மாதிரியாய் மாற்றியது, ஆசீர்வாதகரமாக்கியது. நீ படுகின்ற பாடுகள், நீ படுகிற கஷ்டங்கள், நீ சந்திக்கிற சிரமங்கள், உனக்கு வருகின்ற வியாதி, நீ எதிர்கொள்கிற தோல்வி, ஒருவேளை தேவன்தான் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் இவைகளுக்கு பின்னால் தேவனுடைய அற்புதமான நோக்கம் உண்டு என்பதை புரிஞ்சுக்கணும். தேவனே பிள்ளை இல்லாதபடி செய்திருந்தார். தேவனே அவளுடைய கற்பத்தை அடைத்தார் என்றால் யாரால அவளுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும்? அன்னாளுடைய கணவனான எல்கானா தன்னுடைய மனைவி தனக்கு பிள்ளையை பெற்றுக் கொடுக்காததுனால நிந்திச்சான்னு நினைக்கிறீங்க? அல்லது மிரட்டினான்னு நினைக்கிறீங்க? வேதனைப்படுத்தியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அல்லது இஷ்டப்படி பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அல்லது அடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லவே இல்லைங்க. எவ்வளவு துன்மார்க்கம்! இந்நாட்கள்ல சில பேர் தன்னுடைய மனைவி ஒருவேளை மகனையோ மகளையோ பெற்றெடுத்துக் கொடாவிட்டால், பிள்ளைகளை பெறாவிட்டால் மிரட்டுகிற கணவன்மார் இருக்காங்க தானே? பயங்கரமா வேதனைப்படுத்துற அத்தமார் இருக்காங்க தானே? அவ்வளவு வேதனைப்படுது, அவ்வளவு எரிச்சல் ஊற்றுறது, வாழ்க்கை மேலேயே விரக்தி ஏற்படும்படி செய்தறது. ஆனா எல்கானா ஒரு அற்புதமான கணவன். தன் மனைவியோ ஏற்கனவே பிள்ளை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, நிராசைக்குள்ள சோர்வுக்குள்ள இருக்கிறா. கணவனான நான் புரிஞ்சுக்கலன்னா வேற யார் புரிஞ்சுக்க முடியும்? வேற யார் ஆதரிக்க முடியும்? அப்படின்னு எல்கானா மலடி என்கிற முத்திரையோடு தவித்துக் கொண்டிருந்த தன் மனைவியை அதிகமாய் நேசித்தான். எந்த அளவுக்கு நேசிச்சான் தெரியுமா? வாசிக்கலாம். 6வது வசனம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். நல்லா கவனிங்க. கஷ்டப்படுத்தினது யார்? அந்நாளுக்கு இருக்கின்ற பிரச்சனையை பார்த்து, அந்நாளுக்கு பிள்ளை பிறக்காததைக் கண்டு பெனின்னாள் ஏளனம் பண்ண ஆரம்பித்தாள், வேதனைப்படுத்த ஆரம்பித்தாள், எரிச்சலூட்ட ஆரம்பித்து விட்டாள், கோபமூட்டி துன்புறுத்த ஆரம்பித்து விட்டாள். இன்று உன் வீட்டில் கூட அப்படி இருக்கிறவங்க கட்டாயம் இருக்கத்தான் செய்வாங்க. ரொம்ப உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறவங்க, கடுமையான வேதனைக்குள்ளாக்குறவங்க, ஒருவேளை கணவனா கூட இருக்கலாம், மனைவியா கூட இருக்கலாம். சில சந்தர்ப்பங்களில் மிகவும் உன்னை வேதனைக்குள்ளாக்குவது மகனா கூட இருக்கலாம், மகளா கூட இருக்கலாம், அல்லது தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம். யார் மூலமாக நீ மிகவும் வேதனைக்குள்ளாகிறாய், பாதிப்புக்குள்ளாகிறாய்? கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அன்று அந்நாளுக்கு பக்கத்திலேயே ஒரு ஈட்டி மாதிரி பெனின்னாள் உருவானாள். ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, அளவுக்கு அதிகமா வேதனைக்குட்படுத்தினான். அதாவது விரக்தி ஏற்படும்படியாக செய்தாள். அப்படிப்பட்ட சமயத்துல என்ன நடக்குது கவனிங்க. 7வது வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். ஆலயத்துக்கு போய் வருகிற ஒவ்வொரு முறையும் பெனின்னாள் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துருவா. ஆலயத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களே, தேவன் உங்களுக்கு என்ன பண்ணிட்டார்? பயங்கர பக்தியுள்ள ஸ்திரீயாச்சே நீயே, ஆலயம் ஆலயம்னு ஓடுறியே, எப்ப பார்த்தாலும் அதே தானே வேலை. இப்போ உனக்கு உண்மையிலேயே அவ்வளவு பக்தி இருந்தா, நீ போய் சேவிக்கிற அந்த தேவன் உண்மையிலேயே அவ்வளவு பெரியவரா இருந்தா, ஏன் உனக்கு பிள்ளைங்களை கொடுக்கல? ஏன் உனக்கு கற்ப பலனை கொடுக்கல? என்னமானாரு உன் தேவன்? இப்படி ஆலயத்துக்கு போகிற ஒவ்வொரு முறையும் பெனின்னாளுக்கு இப்படி பிசாசு பிடிச்சிரும். இது சிலருடைய வாழ்க்கையில, சில குடும்பங்கள்ல உண்மையா இல்லையாங்க? உங்க வீட்டுக்காரர் நீங்க சினிமாவுக்கு போனா ஒன்றும் சொல்ல மாட்டார், ஆனா ஆலயத்துக்கு போங்க, நீங்க ஆலயத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போங்க, வீட்டில் அப்படியே காத்துக்கிட்டு இருப்பாரு. எதுக்கு? தகராறு பண்றதுக்கு. நீங்க எங்கேயாவது ஜெப கூட்டத்துக்கு போயிட்டு வாங்க, ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போயிட்டு வந்து பாருங்க, ஊழியத்தில் எங்கேயாவது பங்கெடுத்துட்டு போய் பாருங்க, ஏதோ ஒரு தகராறு வீட்டில். அந்நாள் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டா போதுங்க, பெனின்னாளுக்கு பிசாசு பிடிச்சிரும். இஷ்டம் போல பேச ஆரம்பிச்சிருவா, காயப்படுத்த ஆரம்பிச்சிருவா. இந்த வார்த்தைகளை தாங்க முடியாம பைபிள நம்ம வாசிச்சோம். அந்நாள் சாப்பிடுவதே நிறுத்திவிட்டாள். ஒருபுறம் மனோரீதியா ரொம்ப சோர்ந்து போயிருந்தா, மறுபக்கம் இப்படி சாப்பிடாமலாம் இருக்கிறதால சரீர பிரகாரமாவும் ரொம்ப பலவீனம் ஆயிட்டா. இப்படி நம்ம மத்தியில யாராவது இருக்கீங்களா?
மனோரீதியா சோர்ந்து போயிருக்கிறவங்க, வார்த்தைகளை தாங்க முடியாம, அவமானங்களை தாங்க முடியாம, நிந்தைகளை தாங்க முடியாம, எப்ப பார்த்தாலும் குத்தி குத்தி பேசுறவங்களோட குணத்தை தாங்க முடியாம தவிக்கிற யாரும் இருக்கீங்களா? அதே போல சரீர பிரகாரமாவும் பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? நல்லா சாப்பிட முடியாம, நல்லா தூங்க முடியாம, உங்க சரீரத்தை ரொம்ப பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு கவனிங்க, அது நல்ல பழக்கம் இல்லை. தங்கைகளுக்கு பொதுவாக நான் எப்பவும் சொல்ற விஷயம், உங்க வீட்டுக்காரர் ஏதாவது திட்டாரா அல்லது ஒருவேளை அடிச்சிட்டாரு, திட்டாரு, ரொம்ப மனவேதனையா இருக்கு, அதனால எதுவுமே சாப்பிடாம கலக்கத்தோட பாரத்தோட அப்படியே படுத்து தூங்கிட்டீங்கன்னா யாருக்கு வயிறு பசிக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தானே. ஒரு பக்கம் திட்டாரு, ஒரு பக்கம் அடிச்சிட்டாரு, அதனால பட்டினியா போய் படுத்துக்கிறீங்க. அந்த பட்டினி யாருக்கு கஷ்டத்தை உண்டாக்கும்? யாரு டயர்டாகிறது? நீங்க தானே. அதனால உங்க வீட்டுக்காரர் ஒருவேளை உங்களை திட்டாருனாலோ அடிச்சிட்டாருனாலோ போய் நேர்த்தி ஒரு 1/2 கிலோ மாமிசம் வாங்கிட்டு வாங்க. நல்ல பெப்பருக்கு பொருளாம் போட்டு நல்ல பெப்பர் சிக்கன் எல்லாம் செஞ்சு நீட்டா சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு நீங்களே உங்க ஆரோக்கியத்தை கெடுத்துக்க வேண்டான்னு ஒரு அண்ணனா உங்களுக்கு சொல்றேன். அன்பார்ச்சுனேட்டா அன்னாள் தன் சரீரத்தை கெடுத்துக் கொண்டாள். ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம தவிச்சுக்கிட்டு இருந்தா. அப்படி நாளுக்கு நாள் கஷ்டத்துக்கு ஆளான மனைவியை பார்த்து, சச்சா போயும் இவளையா இந்த சீக்காளியா கல்யாணம் பண்ணிருக்கணும், போயும் இவ்வளவு கஷ்டப்படுறவள் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டனே, பேசாம இவளை விட்டு பிரிஞ்சிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இவளை என்னால பார்க்கவே முடியல அப்படின்னு நினைச்சா நினைக்கிறீங்க? இல்லவே இல்லைங்க. பாருங்க என்ன செய்யறான்னு. கணவன்மார், இதெல்லாம் நாமளும் கத்துக்கணுங்க. 8வது வசனம். அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள், அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து. கவனிங்க, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் இப்படி மனோரீதியாக சோர்ந்து போயிருக்கிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் 10 குமாரர்களை பார்க்கலும் நான் உனக்கு அதிகமல்லவோ? உனக்கு அதிகமல்லவோ? எப்படி அவளை தேற்றியிருக்கான் பாருங்களேன். எல்கானா, உனக்கு நான் இருக்கல்லம்மா. அன்னாளுடைய கணவனான எல்கானா உண்மையிலே அற்புதமான ஒரு கணவன். பலவீனமாக இருக்கிற போது, மனைவி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற போது, வெந்த புண்ல வேலை பாய்ச்சற மாதிரி குணமுடையவன் அல்ல. போய் கேட்கிறேன், ஏம்மா நீ அழுதுட்டு இருக்க? ஏன் இப்படி சாப்பிடாம இருக்க? ஏன் இவ்வளவு சஞ்சலத்தோடு நீ இருந்துகிட்டு இருக்க? பிள்ளைங்க இல்ல, பரவாயில்ல, அதுக்கு என்ன இப்போ? நான் இருக்கேன்ல. 10 பிள்ளைங்களை விட நான் உனக்கு அதிகம்தானே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கண்ணாள். தேவனும் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நமக்கு பிள்ளையை அனுமதிக்கவில்லை என்று அனுமதிக்காதிருக்கிற தேவனே என்றாவது ஒரு நாளில நம் குடும்பத்தை ஆதரிப்பார். நீ தைரியமா இருமா. எவ்வளவு அற்புதமான ஒரு ஆதரவு. கவனிங்களேன், சகோதரிகளா இருந்தாலும் சகோதரர்களா இருந்தாலும் அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல கணவனோ மனைவியோ சில பலவீனங்களுக்கு ஆளாகிறது சகஜம். சரீர பிரகாரமான பலவீனமோ, ஆவிக்குரிய பலவீனமோ அல்லது பொருளாதார ரீதியான பலவீனங்களோ, ஒருவேளை உன்னுடைய மனைவியையோ அல்லது பிள்ளைகளையோ கணவரையோ சூழ்ந்திருக்கும்போது துக்கப்படுத்தக்கூடாது. தயவு செஞ்சு எரிச்சல் அடைய பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு அவங்கள நிந்திக்காதீங்க, சபிக்காதீங்க அல்லது எதிர்க்காதீங்க. ஏற்கனவே மனோரீதியா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மறுபுறத்துல சரீர பிரகாரமா அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. முதல்ல அதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். மனைவிய நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அன்னாள் ஆதரவை இழந்திருந்தபோது எல்கானா ஆதரவாய் நின்னா. பிள்ளைகள்னா இப்ப என்னம்மா, நான் இருக்கேன்ல. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. அன்னாள் அதிர்ஷ்டமுள்ளவள் தான். அற்புதமான ஒரு கணவனை அவள் பெற்றிருந்தாள். இப்ப ஜாக்கிரதையா நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பெரிநாள் தருகிற பாடுகளை தாங்க முடியாம, வேதனையை தாங்க முடியாம, அவளோட அராஜகத்தை தாங்க முடியாம அன்னாள் என்ன செய்தாள் என்றால், நேரா தேவனிடத்துல சென்று அழுது புலம்பினாள். தேவனிடத்திலே சொன்னாள், ஆண்டவரே, என் வேதனை தீராத வேதனை, இந்த வருத்தம் தீராத வருத்தம். சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் சில நேரங்களில் நமக்கு கோபத்தை, வேதனையை, பாரத்தை உண்டாக்குவாங்க. ஆனா அதை கவனமா நீ நேர ஆண்டவர்கிட்ட கொண்டு போனா அவைகளையே தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். அதுதான் அற்புதம். 1 வருஷம் ஆகும்போது அன்னாளுக்கு அற்புதமான ஒரு குமாரன் பிறந்தான். அந்த அற்புதமான குமாரன் யார் தெரியுங்களாங்க? சாமுவேல். அதுதான் அற்புதம். வாங்க எல்லோரும் தேவனிடத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம்.
மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்முடைய சந்நிதிக்கு நாங்கள் எப்பொழுது வந்தாலும் ஒவ்வொரு தடவையும் திட்டமாய் தெளிவாய் பேசியிருக்கிறீர். இன்றும் அதையே செய்திருக்கிறீர். எல்கானா எவ்வளவு அற்புதமான கணவன்! அன்னாள் எவ்வளவு சோர்ந்து போயிருந்தாள்! பெரினாள் எப்படியெல்லாம் ஒரு ராட்சசியைப் போல் நடந்து கொண்டாள்! எல்லாவற்றுக்கும் மத்தியிலே நீர் ஆண்டவரே பேர்பட்ட அற்புதத்தை செய்து சாமுவேலை அருளிச் செய்தீரோ! எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் பலனுக்கு மிஞ்சிய பிரச்சனைகள் வருகிறபோது, எங்கள் தகுதிக்கு எங்கள் பலத்திற்கும் அதிகமான சத்துருக்கள் வந்து வேதனைப்படுத்துகிற போது, எங்களுக்கு எதிராக எழுகிற போது, சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு எதிராக உருவாகிற போது, உண்மையாய் உம்மிடத்திலே ஜெபித்தால் அதன் பலனை நாங்கள் காண்போம். யாரெல்லாம் ஆண்டவரே உத்தியோகம் இல்லாமல், ஆரோக்கியம் சரியில்லாமல், கற்ப பலன் இல்லாமல், குடும்பம் இல்லாமல், இப்படி என்னென்ன பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஜெபம் பலனை கொண்டு வர வேண்டும். அப்படி கிருபை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72